சும்மா பிளாஸ்ட்ன்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸ்லாம் இப்பயே வந்து வண்டியை உர்றா மலேசியாக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பாராத ஒரு இஷ்யூ வந்து நம்ம தமிழ்நாட்டு கரூர்ல நடந்தது இல்லையா? அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த், ஷாருக் கான் தான் ஹையஸ்டா வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க, ஒரு 200 கோடி வாங்குறான்னு சொல்லிட்டு. ஆனா இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து அதிகமா எல்லா ஹீரோவோட அவரு தான் வந்து சேலரி வந்து அதிகமா வாங்கிட்டு இருக்காரு. தூக்கி சாப்பிட்டு இந்த லாஸ்ட் படத்துல விஜய் அவர்கள் வந்து 275 கோடி வாங்கியிருக்காரு. எங்க பார்த்தாலும் ஜனநாயகம் மலேசியா ஃபுல்லாவே ஜனநாயகனோட பேனர் தாங்க, ப்ரொமோஷன் தான் சும்மா எகிருது. வந்து யோசிச்சுட்டா மலேசியால வைக்கிறாங்க. எத்தனை வருஷமா நம்மளும் வந்து தமிழ்நாட்டு மலேசியாவோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நடத்துல அது வருத்தம், அது வருத்தலாம அது நம்ம சாட்டிஸ்ஃபைடா எடுத்துக்கலாம். இந்த நேரத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், அது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உச்சக்கட்ட நெடிப்பை விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு நான் வந்து ஏதாச்சும் செய்யணும் சொல்லிட்டு வெல்கம் பேக் டு சென்னை கல்ச்சர். என்னப்பா தளபதி ஃபேன்ஸ் ரெடி ஆயிட்டீங்களா? எஸ், ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட கொஞ்சம் மாதங்கள் தான், ஜனவரி ஸ்டார்ட் ஆக போகுது. பொங்கல் அன்னைக்கு சும்மா பொங்கல்னு ஜனநாயகம் வந்து பொங்க போகுதுதான் சொல்ல போறோம். எஸ், தளபதியோட லாஸ்ட் படங்க ஜனநாயகன் படம். இந்த படத்துக்கு மாபெரும் உலக லெவல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ரசிகர்கள் தான், இது ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, விஜய் மேல வச்சிருக்க விஜய் பார்க்காதவங்க கூட இந்த படத்துல, விஜய பிடிக்காதவங்க கூட இந்த படத்துல திரும்பி பார்க்க வச்சிருக்கு விஜய. கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஜனநாயக படம் வந்து 2024 வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுல இருந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியா இருந்தாங்களோ இல்லையோ, ஆனா ஃபீல் ஆயிட்டாங்க தான் சொல்ல முடியும் கண்டிப்பா. ஏன்னா இந்த ஜனநாயக படம் தளபதி விஜயோட கரியர்ல லாஸ்ட் படம் சொன்னனால தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே எமோஷன் ஆயிட்டாங்க தான் சொல்ல முடியும். 2024 ஜனநாயக படம் அப்டேட் வரும்போது எல்லாம் என்னமா சொன்னாங்க, படம் அப்டேட் வந்திருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு இது வந்து ஹாப்பியா எடுத்துக்கிட்டா இல்ல சோகமா எடுத்துக்கினான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க, ஹாப்பி தான், ஆனா தளபதியோட லாஸ்ட் படம் சொல்றாங்க, அவரே சொல்லிட்டாரு, அதனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தளபதி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஒரு கரெக்டான முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு மக்கள்லாம் கரெக்ட் தான்பா, இது லாஸ்ட் படம் தான், ஆனா இருந்தாலும் நாங்க தளபதி இனிமே சினிமால பார்க்க மாட்டோம், அரசியல்ல பார்ப்போம்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. எஸ்ங்க, தளபதி விஜய் பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இந்த தமிழ்நாடு மக்கள் பண்ணிட்டாங்க, நான் திருப்பி பண்ணுமே சொல்லிட்டு இந்த ஜனநாயக படத்தை லாஸ்ட் படமா நடிச்சுட்டு அரசியலுக்குள்ள வந்துட்டா போல. கிட்டத்தட்ட அவரோட பிரச்சாரம்லாம் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. லேட்டஸ்டா பெரும் சோகம் அடைஞ்சிருப்போம். இந்த கரூர் இஷ்யூ உலகமே திரும்பி பார்க்க வச்சது. அந்த கரூர் இஷ்யூ கண்டிப்பாக நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், விஜயை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த கரூர் இஷ்யூல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாச காலம் இல்லைங்க, 2 மாசமாவே விஜய் 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 விஜய்னு மீடியால பிச்சு ஓல் தள்ளிட்டாங்க. பிகாஸ் அந்த 42 உயிர், அந்த 42 உயிர் இறந்தனால இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கே பார்த்து நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னதான் வந்து தளபதியோட லாஸ்ட் படமா இருக்கட்டும், அரசியல் வந்துட்டா இருக்கட்டும், ஆனா இந்த 42 பேர் இறக்கும் போது நம்மளுக்கு மனசு பதப்பதுக்க வச்சுச்சு பாருங்க. தளபதியா நினைச்சிருக்க மாட்டாரு. உங்களுக்கே தெரியும் என்ன நடந்ததுன்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூலாம் தாண்டி தளபதி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப லேட்டஸ்டா பார்த்திருப்பீங்க தளபதியோட ஸ்பீச்லாம். அண்ட் இப்ப லேட்டஸ்டா ஒரு அப்டேட் வந்திருக்கு. லாஸ்ட் படமான ஜனநாயகன் படம் 69வது படம் ஆடியோ லான்ச் அப்டேட் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆடியோ லான்ச் வந்து சொன்னது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கோலாலம்பூர் மலேசியால ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. அது என்ன காரணம்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். இங்க வச்சா கண்டிப்பாக தளபதி விஜய் மேல பார்த்தா சரியான ஹைப் இருக்கு. லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ கரூர் இஷ்யூ நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வேணாப்பா மலேசியால வைக்கலாம்பா சொல்லிட்டு ஜனநாயகன் டீம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. தளபதி ஃபேன்ஸ்லாம் இப்பயே வந்து வண்டியை உர்றா மலேசியாக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியோ லான்ச்
டிக்கெட் புக்கிங்லாம் ஓபன் பண்ணி டிக்கெட் புக் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6500 இருந்து 14000 ரூபாய் வரைக்கும் ஜனநாயகன் டிக்கெட் வந்து பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இல்ல, கோடானா கோடி மக்கள் உலக லெவல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பெரிய கொண்டாட்டம் பாத்தீங்கன்னா மலேசியா மக்களுக்குங்க. கண்டிப்பா மலேசியா மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட படத்தை ஒரு ஆடியோ லான்ச் வந்தா சென்னையில நடத்தி டிவில தான் பார்த்துருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் ஜனநாயகன் படம் ஆடியோ லான்ச்ச மலேசியா மக்கள் நேர்ல பார்க்க போறாங்க. இப்பயே வந்து சோசியல் மீடியா பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் ரொம்ப வருஷமா வந்து தளபதியை வந்து டிவில தான் பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு மலேசியா வராரு, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மலேசியா அப்டேட், மலேசியாவில் நடக்க போது அப்டேட் விட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா ஆயிடுச்சு. வேற லெவலா பண்ண போறோம்னு சொல்லிட்டு மலேசியா மக்கள் வந்து வேற லெவலா பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா பார்த்துருப்பீங்க. இப்பயே வந்து நிறைய ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிச்சு. ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா ஜனநாயகன் தளபதியோட ஸ்டில்லா இருக்கட்டும், அந்த பேனர்ஸா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் ஜனநாயகன் மலேசியா ஃபுல்லாவே ஜனநாயகனோட பேனர் தாங்க. ப்ரொமோஷன் தான் சும்மா எகிருது. ப்ரொமோஷன் வந்து படக்குழு பந்தோ இல்லையோ மலேசியாவோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்ன ஒண்ணு வருத்தம்னா தமிழ்நாட்டில் நடத்தலன்னு அது வருத்தம். அது வருத்தம் இல்லாம அது நம்ம சாட்டிஸ்ஃபைடா எடுத்துக்கணும். ஏன்னா இங்க நடத்தின ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து யோசிச்சு தான் மலேசியால வத்துறாங்க. எத்தனை வருஷமா நம்மளும் வந்து தமிழ்நாட்டில் தான் பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஆடியோ லான்ச் நிறைய பார்த்துருப்போம் இந்த தளபதி. ஆனா மலேசியா மக்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காரு. அங்க ஆடியோ லான்ச் நடத்துறாரு. வேர்ல்டு லெவல்ல வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த ஒரு ஆடியோ லான்ச் வந்து சாதாரணமா நடத்தலங்க, உலக லெவல்ல வேர்ல்டு லெவல்ல நடக்காத ஒரு ஆடியோ லான்ச் மலேசியால ஜனநாயகன் படத்துக்கு வேற லெவலா வந்து செட்டை வந்து அந்த ஸ்டேடியமே வந்து வேற லெவலா பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயே தமிழ்நாட்டில் வச்சிருந்தா கண்டிப்பா வந்து பெரிய ஒரு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சிக்கல் வரும். யாராச்சும் உள்ள போடுவாங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க. ஏற்கனவே பார்த்திருப்போம் கரூர் இஷ்யூவை. அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா மலேசியால தூக்கி வச்சிருக்காங்க நம்ம ஜனநாயகன் டீம். கண்டிப்பா எதிர்பாராத ஒரு இஷ்யூ வந்து நம்ம தமிழ்நாட்டு கரூர்ல நடந்தது இல்லையா, அந்த மாதிரி நடக்கக்கூடாது. தெளிவா இப்படித்தான்பா இங்க தான்ப்பா நடக்கணும்னு சொல்லிட்டு தெளிவா அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஆனா இந்த 2026 பொங்கல் அன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல உலக லெவலில் தியேட்டர் எல்லாமே சும்மா பிளாஸ்ட் ஆக போகுது. அதாவது தளபதி கச்சேரி பாட்டு விட்டுருப்பாங்க, தளபதி கச்சேரி சும்மா பிளாஸ்ட்ன்ற மாதிரி தியேட்டர் வேர்ல்டு லெவல்ல பிளாஸ்ட் ஆக போகுது இந்த படத்துக்கு. கண்டிப்பாங்க பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு ஜனநாயகம் படத்துக்கு. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படா படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல இதோ பாருங்க, இதோ வந்துருச்சு, டிசம்பர் மாசம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஜனவரி மாசம் 9ஆம் தேதி சும்மா தாறுமாறா இருக்க போது. ஆனா என்னன்னா இப்பயே வைப்பு வந்து தரமா இருக்கு. நான் சொல்லும் போது எனக்கு கோஸ்பமா இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஐபா ஜனநாயக படத்துல கண்டிப்பா இருக்கு. அது ஜனநாயக படத்துக்கு தான் இல்லைன்னு தெரியல. ஆனா தளபதி படம் லாஸ்ட் படம்னால இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. கிட்டத்தட்ட அதாவது நம்ம இந்தியன் சினிமால பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த், ஷாருக்கான் தான் ஹையஸ்டா வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம தளபதி தெரியும்ல, அவர் 200 கோடி வாங்குறான்னு சொல்லிட்டு. ஆனா இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஷாருக்கான் வந்து அதிகமா எல்லா ஹீரோவோட அவரு தான் வந்து சேலரி வந்து அதிகமா வாங்கிட்டு இருக்காரு. ஆனா அவரெல்லாம் தூக்கி சாப்பிட்டு இந்த லாஸ்ட் படத்துல விஜய் அவர்கள் வந்து 275 கோடி வாங்கியிருக்காரு இந்த படத்துலங்க. கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் சாப்பிட்டாரு, ஷாருக்கான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு, அவரே சாப்பிட்டு டாப் இடத்துல நம்ம தளபதி இருக்கா போல. கண்டிப்பா இதெல்லாம் வந்து பெரிய வளர்ச்சிங்க. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மூஞ்சா இவ்வளவு படம்லாம் பாக்கணுமான்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இப்பயும் பிரச்சனை மேல பிரச்சனை. அவர் எப்போ வந்து புலியா சொல்லி போட்டு ஃபர்ஸ்ட் படம் நடிச்சாரோ அதுல இருந்து அவர் பாத்தீங்கன்னா அவரை விமர்சிக்காத ஆளும் இல்ல வந்து எரிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டமே ஒரு பின்னாடி இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காவலன் படமா இருக்கட்டும், தலைவா படம் இருக்கட்டும், துப்பாக்கி படம் இருக்கட்டும், ஏன் இப்போ வர படம் கூட ஜனநாயகம் என்னென்ன பண்ண போறாங்க நம்மளுக்கே தெரியல. காத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ ஒரு 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 சினிமாவில் இவ்வளோ ப்ரெஷரை தாண்டி இவ்வளோ ஒரு ஹேட்டர்ஸ், இவ்வளோ ஒரு வன்மம், இவ்வளோ கிசுகிசெல்லாம் தாண்டி இன்னைக்கு தளபதி டாப்பில் இருக்காருன்னா அது என்ன காரணம்? அவரோட சைலண்ட்டுங்க. எல்லா விமர்சனத்தையும் ஏற்றுட்டு கண்டிப்பாக இது நம்மளுக்கும் ஒரு வந்து ஒரு தளபதி வந்து ஒரு ரோல் மாடல் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வாழ்க்கையில் மனுஷனுக்கு கஷ்டம் இல்லாததான் இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அவரை பார்க்கும்போது இந்த கஷ்டம்லாம் என்னடா கஷ்டம், அவர் பார்க்காத கஷ்டமா அப்படின்னு தான் என் மைண்டில் ஓடுது. எஸ்,
அவ்வளோ அவமானங்கள். சர்க்கார் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பேனராக இருக்கட்டும், பிகில் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸாக இருக்கட்டும் போட்டு அடிச்சு நொறுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஃபேன்ஸுக்கோசம் ட்ரீட் வருஷத்துக்கு ஒன்று கொடுத்துட்டே இருந்தாரு. ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களே எனக்கு வந்து நிறைய பண்ணிட்டாங்கப்பா, நான் திருப்பி பண்ணணுமா சொல்லிட்டு அரசியலுக்கு வரா போல 2026 புலியார் சொல்லியே நம்ம தான்ன்ற மாதிரி ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2026 ஃபர்ஸ்ட் படமே நம்ம தான் அப்படின்னு ஜனநாயக டீமு விடுறாங்க. கண்டிப்பாங்க தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளி பொங்கல் வந்தாலே தளபதி படம் தான் ரிலீஸ் ஆகும். 2026 அப்புறம் தளபதி படம் நம்ம தீபாவளிக்கு பொங்கலுக்கு பார்ப்போமான்னு தெரியல. பேச பேச கோஸ் பாமா இருக்கு, வேர்வை பாருங்க சும்மா ஊத்துது. இது எல்லாமே ஒரு ஒரு ஃபயரா பேசுறதுனால ஊத்துதானான்னு தெரியல. ஏசி ஃபுல்லாக தான் இருக்கு, ஆனால் இருந்தாலும் ஊத்துது. ஏன் ஊத்துதுன்னா அந்த வைப், அந்த ஃபயரு. ஏசி ஃபுல்லாக இருக்குங்க, ஆனால் இருந்தாலும் வேர்வை ஊத்திட்டு இருக்கு. தளபதி பேசும்போது வேர்வே ஊத்துதுன்னா அவர் படத்தில் ஏட்டஸ்லாம் பார்க்கும் போது ரத்த கண்ணீர் ஊத்ததான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு ஜனநாயகம் படம் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதியோட கச்சேரி பாட்டை விட்டு இப்பயே வந்து தளபதி கச்சேரின்னு சொல்லிட்டு மலேசியால டைட்டிலே வச்சுட்டாங்க. அந்த ஆடியோ லான்ச் பேரு தளபதி கச்சேரி தான். தளபதி கச்சேரி சும்மா 2026 பறக்க விட போறாரு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல்ல இன்னும் 6 மாசம் தான் இருக்கு அரசியல் வர. அதுக்கப்புறம் அரசியல் புள்ளியார் சொல்லி எரினா போட்டாரு, சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும் இல்லையா, அது எல்லாமே தொடங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஜனநாயகம் படம் ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கு. விஜய பார்த்திருக்கோம் மட்டும் இந்த உலக லெவல் மக்கள் எல்லாமே விஜய் பக்கம் போயிருக்கு. எல்லா ஸ்டேட் ஹீரோஸும் இந்த ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், நார்த் இந்தியனா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், இந்த ஒரு படத்தை வந்து பிரம்மாண்டமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க விஜயோட ஃபேன்ஸ் எல்லாமே. ஆமாங்க, சரியான ஐபு. உச்சகட்ட நடிகர். அவர் மார்க்கெட்டு போய் அவர் வந்து படம் வானான்னு சொல்ல அரசியல்ல போயிட்டாரு. மக்களுக்கு வந்து வேலை செய்ய போற சொல்றாரு. அதனால அவரோட உச்சகட்ட நடிப்பை விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்கோசம் பணியாற்ற போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் என்னைக்கு நான் கட்சிக்கு வரேன்னு சொன்னாரோ அதுல இருந்து அவருக்கு பிரச்சனை தான். கட்சியில மட்டும் இல்ல, அவர் எப்போ வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சாரோ அதுல இருந்தே பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தளபதி மக்களுக்கோசம் நான் பண்ணுவேன், கண்டிப்பா நான் வந்து இந்த மக்களுக்கு நான் பண்ணுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பதவிக்கு நிக்கிறா போல. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலை நம்ம ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் தராங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையை விட்டு நம்ம வருமானம் என்னன்னு தெரியல. அவர் 200 கோடி சம்பாதிக்கிறவரு இந்த படத்துல 275 கோடி, கிட்டத்தட்ட 300 கோடி கிட்ட வந்திருக்காரு. உச்சகட்ட நடிப்பை விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு நான் வந்து ஏதாச்சும் செய்யணும் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஏகப்பட்ட அமுக்கள், ஏகப்பட்ட குழுக்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கும் முளைச்சி நிக்கிறாரு. எவ்வளவு அடி அடிச்சாலும் கண்டிப்பாக நான் வருவேன்னா சொல்லி நிக்கிறாருங்க. கண்டிப்பா இந்த 2026 ஒரு சரியான மாற்றம் இருக்கும், அதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல சரியான ஒரு பிளாஸ்டா இருக்க போது தான் நான் நினைக்கிறேன். நீங்க ஜனநாயகம் படத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? நீங்க ஜனநாயக படம் ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டில் மிஸ் பண்றீங்களா? நீங்க தளபதியோட ஆக்டிங்கை மிஸ் பண்றீங்களா? இனிமே தளபதியை நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? உங்களோட கருத்து என்னன்னு, உங்களோட எமோஷனான அந்த உள்ளேருந்து ஒன்று இருக்கும் இல்லையா தளபதி ஃபேன்ஸ்க்கெல்லாம், உங்களோட அந்த எமோஷனான கருத்துக்கெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஜனநாயகன் பொங்கலுக்கு ஒரு மாபெரும் இல்ல, சும்மா பிளாஸ்ட் தான். ஏறினே சொல்லிட்டா போல, சும்மா பிளாஸ்ட்னு பிளாஸ்டோட ட்ரிபிள் மடங்கா பிளாஸ்டா இருக்கும் போது நீங்க எந்த அளவுக்கு தளபதி மிஸ் பண்ண போறீங்க, எந்த அளவுக்கு தளபதி ரசிகராக இருக்கீங்க, இனிமே விஜயை பார்க்க முடியாதுன்னு ஃபீல் பண்றவங்க உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.